إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்புக்கினிய ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹுவை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தி உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால், அன்புக்கினிய ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை உயிரோட்டமுள்ள ரமலான் காலம் எனும் ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. உயிரோட்டமுள்ள ரமலான் காலம் என்ற தலைப்பிலே இன்றைய மிம்பர் மேடை உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, சமகாலத்தில் உயிரோட்டமுள்ள ரமலானுடைய மாதம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு தலைப்பினை ஏன் தெரிவு செய்கின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும், புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய கண்ணியம் மிகு அருள் நிறைந்த பரக்கத்துடைய சிறப்பான அந்த கண்ணியமான மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு சக்குடைய நாள் அநேகமாக இன்றோடு பெரு நோன்பு ஆரம்பிக்கப்பட இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல. ஒரு நாள் நிச்சயமாக மரணிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் பிறந்தவர்கள். என்னதான் கோடி சொத்துக்கள் இருந்தாலும், என்ன பெரிய பொருளாதாரங்கள் இருந்தாலும், என்ன பெரிய பெரிய பதவிகள், அந்தஸ்துக்கள், மரியாதைகள் இருந்தாலும் மரணம் என்ற அந்த பிடியிலிருந்து யாருக்குமே தப்ப முடியாத உறவுகளே. ஆனால் கவலை என்ன தெரியுமா? மரணம் என்பது இந்த தேதியில், இந்த நாளில், இந்த வயதில் வரும் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாவங்கள் எல்லாம் செய்துவிட்டு மரணம் நெருங்குவதற்கு முன்னால் மனித புனிதர்களாக மாறிவிடலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அதனை மறைத்து வைத்தான். சொல்லி வருவதல்ல, அது திடீரென்று வந்துவிடும் உறவுகளே. அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியங்கள் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்குரிய வாய்ப்பை வழங்கி அந்த வாழ்க்கையிலே இபாதத்துக்கள் செய்வதற்குரிய ஆரோக்கியத்தையும் அந்த உணர்வையும் அந்த எண்ணத்தையும் அல்லாஹு தஆலா வழங்குவது மிகப்பெரிய அருளாகும். உறவுகளே, எங்களோடு வாழ்ந்த பல்லாயிரம் பேர், பல நூறு பேர் எங்களை விட்டு சென்றுவிட்ட நிலைமையில் நாளைய தினம் விடிய அடைவோமா இல்லையா என்று தெரியாத நிலைமையில் மறைவான அறிவுகளுக்கு சொந்தக்காரன் அவன் மட்டுமே என்ற அந்த உறுதியான அகீதாவோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். சென்ற வருடம் என்னோடு சேர்ந்து உங்களோடு சேர்ந்து நோன்பு நோற்று இஃப்தார் சாயம் செய்து நோன்பு திறந்து பெருநாள் கிரவுண்டுக்கு வந்து பாய்கள் எல்லாம் போட்டு பாய்களை மடித்து வைத்து பேரீச்சங்கனிகள் கொடுத்து பணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி இருந்த எத்தனையோ பேர்கள் இந்த மண்ணுக்கு கீழ் போய்விட்டார்கள் உறவுகளே. ஆனால் அல்லாஹு தஆலா இன்னும் இந்த பூமியிலே சுவாசிக்கின்ற உரிமையை, வாழுகின்ற உரிமையை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கின்றான். நம் முன்னவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்பி பார்த்தால், சஹாபாக்கள் என்று சொல்லுவோமே, அந்த சஹாபா பெருந்தகைகள் வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. 6 மாதங்கள், ரமலானுக்கு 6 மாதங்கள் இருக்கின்ற நிலைமையிலே கை தூக்குவார்களாம்.
யா ரப்பே யா அல்லாஹ் ரஹ்மானே இந்த கண்ணியமான மாதத்தை அடையச் செய், அந்த மாதத்தை சிறந்த முறையில் அடையச் செய், ஆரோக்கியத்தோடு அந்த ரமலானில் கால் பதிக்கச் செய், அந்த ரமலானில் நோன்பு பிடிக்கக்கூடிய, இஸ்திக்பார் செய்யக்கூடிய, தர்மங்கள் செய்யக்கூடிய, நல்ல பணிகள் ஈடுபடக்கூடிய, லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை தா என்று பிரார்த்திப்பார்களாம். ரமலானை அடைந்து நோன்பு நோற்று இஃப்தார் அதாவது பெருநாள் கொண்டாடி விட்டால் தொடர்ந்து பிரார்த்திப்பார்களாம், யா அல்லாஹ் கடந்த ரமலானில் செய்தி இபாதத்துக்களை அங்கீகரிப்பாயாக என்று பிரார்த்திப்பார்களாம் என்ற அந்த செய்திகள் எதை சொல்லுகின்றே தெரியுமா? நம் முன்னவர்கள் இந்த மாதத்துடைய மகிமையை விளங்கினார்கள், கண்ணியங்களை விளங்கினார்கள், இந்த மாதத்துக்குரிய சிறப்புகளை விளங்கினார்கள். அதனால் இந்த மாதத்துக்கு ஆசைப்பட்டார்கள். அந்த மாதத்தை அடைவதற்கு முன் நாம் மரணிக்க கூடாது என்று நினைத்தார்கள். உறவுகளே, மரணம் சொல்லி வருவதல்ல, நாம் எல்லோரும் மிகப்பெரிய தொலைவில் அல்ல, எட்டியந்தோட்டை என்பது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊரவுகளே. சென்ற புதன்கிழமை ஒரு ஜனாதா செய்தி, அதாவது என்னை தூக்கி மாறிப்பட்ட ஒரு செய்தி. அந்த மௌலவி எனக்கு ஒரு போட்டோவை அனுப்புறார், பாருங்கன்னு சொல்லி பார்க்கிறேன். 2022 அவங்களோட மദ്രസா ஃபங்க்ஷனுக்கு அழைக்கப்பட்டு போய் நான் அந்த போய்க்கு அங்கே கிஃப்ட் கொடுக்கிறேன். அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கிற போட்டோவை கொடுக்கிறேன். அடுத்தது வருது, இவன் மௌத்தா பைத்தான் உஸ்தாத் இன்றைக்கு என்று சொல்லி. உறவுகளே, மரணம் இப்போ 9ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, இப்போ 9ஆம் ஆண்டில் மரணிக்கிறான். என்ன பின்னணின்னு கேட்கிறேன். உறவுகளே, எங்களோட 6 மௌலவி முழங்கால் இல்லை கரண்டக்காலுக்கு கூட தண்ணி இல்லை, சிரட்டையால் அல்றாவில் தான் தண்ணி இருக்குது, அதுக்குள்ள விழுந்து தான் மரணித்து போனான். உறவுகளே, பாலம் செஞ்சு பாலத்துக்கு கீழுக்கு ஒரு குழி, அந்த குழியில் ஒவ்வொருத்தரா பாஞ்சி கரைக்கு போகணும், இவர் பாஞ்சவர் மரணித்து போனார். இதில் கவலை என்ன தெரியுமா? தாய்க்கு ஒரு மகன், தந்தை இல்லை. உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பானவர், அருளாளன், கருணை மிக்கவன் ரஹ்மான். சாப்பிட்டுட்டு போவாப்பான்னு சொல்ல இல்லைம்மா நான் குடிச்சிட்டு வரேன்ட்டு போனவன். நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், வலது காலை தூக்குகின்றவனுக்கு இடது காலை தூக்க அவகாசம் கிடையாது. உறவுகளை பேசுகிறனா முடிப்பதற்கு அவகாசமும் கிடையில்லை. கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் ஒரு கவள உணவை வாயில் திணிப்பீர்கள் என்பதற்கு கூட அவகாசம் இல்லை. ரமலானை அடைவோமா இல்லையா தெரியாது உறவுகளே. ஆனால் மிகப்பெரிய பாக்கியசாலி யார் தெரியுமா? அந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய அருளினால் அடைய கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, மரணத்தை எதிர்நோக்கி வாழுகின்ற ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்பப்ப வாய்ப்புகளை கொடுக்கிறான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏகத்துவ கொள்கையில் வாழுகிறோம், சத்திய கொள்கையில் வாழுகிறோம், குர்ஆன் சுன்னா என்று வாழுகிறோம். சகோதரர்களே, எங்களிலே இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? தௌஹீத் கிடைத்திருக்கின்றது அல்ஹம்துலில்லாஹ், அகீதா கிடைத்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இபாதத் விஷயத்தில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அநேகமானவர்கள் பலவீனமாக இருப்பதை பார்க்கின்றோம், கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கின்றோம். கேட்டு பார்த்தால் ஷிர்கில்ல தானே ஷேக், விதயத்தில் தானே ஷேக், சொர்க்கத்துக்கு ஒரு நாள் போகிற சோர் தானே ஷேக். சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, நாம் மரணிக்கின்ற செகண்ட் சொர்க்கத்துக்கு தகுதியான என்ற உணர்வோடு இந்த பூமியை விட்டு பிரிய வேண்டும். உறவுகளே, இன்று மரணித்து இன்னும் 50,000 வருஷங்களுக்கு பின்னால மஹ்ஷர் மைதானம் கியாமம் வருவதாக வைத்துக் கொள்ளுவோமே, 50,000 வருஷங்கள் கபருக்குள் இருக்க வேண்டும். உறவுகளே, அது இன்பமா துன்பமா தெரியாது, 2ல 1 நடந்தே தீரும். உறவுகளே, அல்லாஹு தஆலா நல்ல அமல்களுக்கு வாய்ப்புகளை தாரான். அல்லாஹு தஆலா யஹ்லுக் மா யஷா வ யக்தார், அவன் நாடுகின்றவைகளை படைக்கிறான், படைத்ததில் விரும்பியதை அவன் சாய்ஸ் பண்றான். வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், கோள்களை படைச்சான், நட்சத்திரம் எல்லாத்தையும் படைச்சான். வானங்களை 7ஆக படைத்த அல்லாஹ் 7வது வானத்தை கண்ணியப்படுத்தினான். சொர்க்கங்களை படைத்த அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணியப்படுத்தினான். மலக்குமார்களை படைத்த அல்லாஹ் கோடிக்கணக்கான மலக்குமார்களை படைத்த ரப்பு அதுல 2 பேரை சாய்ஸ் பண்ணினான். ஜிப்ரீல், மீகாயில் என்ற 2 பேர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சாய்ஸ் பண்ணினான். நபிமார்களை அனுப்பின அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களுக்குள்ள 6 பேர் 7 பேர் எல்லாம் பிறக்கினான், உலுல் அஸ்ம் என்று சொல்லி. அதுக்குள்ள இருந்து ஒன்றை சாய்ஸ் பண்ணினான், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. சுப்ஹானல்லாஹ். ஏ தெரியுமா? யஹ்லுக் மா யஷா வ யக்தார், அவன் படைக்கிறான், படைக்கிறதிலிருந்து சாய்ஸ் பண்றான். 12 மாசங்களை படைச்சான், 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினான். 12 அல்ல, 12 நாளை கண்ணியப்படுத்தினான். அந்த நாளில் ரமலான் வரல, ரமலான் என்ற ஒன்றை படைச்சான். ரமலான் என்ற ஒன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து, அந்த ரமலான் அல்லாஹு தஆலா 30 நாட்களை தந்தான். அந்த 29-30 நாட்கள்ல கடைசி 10 நாளை தந்தான். அந்த கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படையான நாட்களை தந்தான். அந்த ஒற்றைப்படையான நாட்கள்ல ஒரு நைட்டை தந்தான். அந்த நைட்டில் நீ வந்து நின்று தொழுது வணங்கி இபாதத்தை செய்தால் 1000 மாதங்கள் 83 வருஷங்கள்
இந்த மண்ணுக்கு மேல் நீ வாழ்ந்தால் எவ்வளவு இபாதத்துக்களை செய்வாயோ அவ்வளவு இபாதத்துக்களை ஒரு நைட்டில் அடையலாம் என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் வைத்தான். சகோதரர்களே, ஏன் தெரியுமா? எமக்கு முன்னர் வாழ்ந்த சமூகம் மிகப்பெரிய ஆயுள் கொடுக்கப்பட்ட சமூகம். 950 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் வேணுமா? 1000 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் வேணுமா? நாங்க பஞ்சுக்குள்ள கையை போட்டு இழுக்கிறோமா? வாழைப்படவுளுக்கு கையை போட்டு பிச்செடுக்கிறோமா? இது மாதிரி எனக்கு உங்களுக்கு முன்னுக்கு ஒரு சமூகம் கையாள மலைகளை செதுக்கினாங்களாம், கையாள மலைகளை குடைந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு கிடைச்சது அப்பப்ப கொஞ்சம் கால ஆயுட்காலம், நீண்டு போனால் 60-70 ஏண்ட உம்மத்தின் ஆயுட்காலம். ஏண்ட உம்மத்தின் ஆயுட்காலம் 60-70. இந்த 60-70க்குள்ளதான் அப்பப்ப அமலுக்குரிய வாய்ப்பல்லா தாரான். ஒரு ஜனாசா வீட்டுக்கு போய் கபிரிஸ்தானம் வரைக்கும் போனால் 2 கீராத் நன்மை பார்க்குறீங்களா? சின்ன ஆயுளுக்குள்ள பெரிய நன்மையை தேடுறதுக்குரிய வாய்ப்பு. ஒரு சுபான் அல்லாஹ் சொன்னா நன்மை, சுபான் அலீம் என்பதற்கு நன்மை என்ன? சின்ன ஆயுளுக்குள்ள நிறைய நன்மையை தேடி ஒரு ஜனாசா வீடு போய் பள்ளிக்கு வந்து கபிரிஸ்தான் வரைக்கும் போனால் உஹது மலையளவு நன்மை. ஏன் இஸ்லாம் கொடுக்குது? அப்பப்ப அந்த வாய்ப்பு இஸ்லாம் தருது. திங்கள் வியாழன், ஐயாமுல் பீல், அரஃபா, ஆசுரா, தாசுவா, இவைகளை ஏன் இஸ்லாம் வச்சிருக்குது? குறுகிய காலத்தில் நன்மைகளை தேடிக்கோ, என்னை வெகு சீக்கிரம் வந்து சந்திப்பாய். உறவுகளே, பெரியவர்களே, எங்கட இதயத்தை, எங்கட பார்வையை, எங்கட செயல்களை, எங்கட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த எங்களுக்கு முன்னால் நிலையிட்டுக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த மாதம் அருள் நிறைந்த மாதம், நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய மாதம், பிழை பொறுக்க தேடுகின்ற மாதம், அல்லாஹ்வை அதிகம் நெருங்கக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் திறக்கப்படக்கூடிய, நரகம் இழுத்து மூடப்படக்கூடிய, நரகத்திலே வாசல்கள் மூடப்படக்கூடிய, ஷைத்தான் விலங்கிடப்படக்கூடிய, ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அருள்மறை வேதம் இந்த உலகத்துக்கு அருளப்பட்ட மாதம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்துக்கு பல சிறப்புகள். முக்கியமாக யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகியஷ் ஷர் அக்ஸிர், நன்மை புரிகின்றவர்களே முன்னோக்கி வாங்க, நன்மை புரிகின்றவர்களே வீறு கொண்டு வாங்க, நன்மை புரிகின்றவர்களே நெஞ்சை முன்தள்ளி வாங்க, தீமை புரிகின்றவர்களே உடனடியாக நிறுத்துங்க என்று ஒரு வானவர் அசரீரிட்டு சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமான மாதம் எங்களுக்கு முன்னால் நிழலிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, கடந்த ரமலானை நான் உரிய முறையில் பயன்படுத்தினேனா என்ற ஒரு வினா வந்தால் இதுக்கு அவர் கணக்கு, நிமிடக்கணக்கு யோசிக்க தேவையில்லை. இப்ப நீங்க என்னோட பயணிங்க, உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க, உங்களோட காதுகளை எனக்கு ஒப்படைங்க, உங்களோட உள்ளங்களை முழுமையா இங்க ஒப்படைங்க. நான் சொல்றதை முழுமையா கேளுங்க. தூக்கம் வராது, பதட்டம் வராது, யாருக்கும் கொட்டாய் போகாது. அல்லாஹ்வுடைய மாளிகையில தூய்மையான குர்ஆன் சுன்னா பேசப்படக்கூடிய ஒரு அகீதாவுடைய நிறை சிறந்த மஸ்ஜித்ல ஒரு சிறந்த மிம்பர் மேடைக்கு முன்னால் இருக்கிறோம். உறவுகளே, கடந்த ரமலான் என்னில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? உங்களோட முன்னுக்கு இப்ப அப்படியே நிழலிடும். குர்ஆனோடு எனக்கு எப்படி உறவு இருந்துச்சு? எத்தனை நோம்பு நான் விட்டேன்? பிடிக்கேனுமா இருந்து கணக்கெடுக்காம விட்ட நோம்புகள் எத்தனை? நோம்பை பிடிச்ச மஸ்ஜிதுக்கு போகாம ஃபர்லு தொழுகையை கூட விட்டேனே, சுபஹ தொழுகையை கணக்கெடுக்கலையே என்று அனைத்து துறைகளிலும் பலவீனங்கள் விடப்பட்ட வருடமாக சென்ற வருடத்தை நீங்கள் யோசிக்கலாம். 100% நான் சஹாபாக்கள் போன்றில்லை என்றாலும், 100% இல்லை என்றாலும், ஓரளவுக்கு மனம் சந்தோஷப்படக்கூடிய முறையில் அல் குர்ஆனை வாசித்தேனா, அல் குர்ஆனை ஓதினேனா, தர்ஜுமாவை பார்த்தேனா, நல்லபடியில் ஈடுபட்டேனா என்று சிந்தித்து பார்த்தால் பயன்படுத்தினோமா இல்லையா உங்களோட உள்ளங்களுக்கு தெரியும். உறவுகளே, பயன்படுத்த தவறு இருந்தால் நினைச்சுக்கங்க, நாங்க ஆரம்பமான முதலாவது நாள்ல நியத்தை ஒழுங்கா வைக்கல. எண்ணம் மிக தூய்மையானது, இபாதத் அல்ல உறவுகளே, எண்ணத்துக்கு தான் கூலி. இன்னமல்லமால் பின்னியார், செயல்களுக்கு கூலி வழங்கப்படுது எண்ணங்களின் பிரகாரமே. அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார், ரொப்ப அமலின் ஸகீரின் துஅத்திபு நிய்யா, எத்தனையோ சின்ன செயல்கள், சின்ன அமல்கள் அது எண்ணத்தின் காரணமாக பிரமாண்டமானதாக காட்டப்படுகின்றது. எத்தனையோ சின்ன செயல் அல்லாஹ் கிட்ட எண்ணம் தூய்மையா இருந்ததன் காரணமாக பிரமாண்டமானதாக காட்டப்படுது. என்ன? ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறீங்க, நீங்களே பிச்சை வாங்க நிலைமை நிற்கிறீங்க, என்ன சரி கொடுக்கணும் நினைக்கிறீங்க. ஒரு குழந்தை பிள்ளைய தூக்கி கொண்டு ரோட்டில் வாரால், என்ன சரி கொடுக்கணும், வாய் வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்குது, உங்களோட சிந்தனை கொடுக்கணும். சின்ன செயல், சின்ன செயல், எண்ணத்தையும் கூலி. வீட்டுக்குள்ள ஓட்டுறீங்க, ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க, அங்கே எல்லாம் பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை.
கவலையோடு வெளியில் வாரீங்க, உங்களோட வீட்டுக்கு வராமலே போயிட்டால். இப்போ இஸ்லாம் கொடுக்க நினைத்ததற்காக கொடுத்ததாகவே பதிகின்ற மார்க்கம் இஸ்லாம். நான் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார். ஈமான் உறவுகளே, எண்ணத்தை தூய்மையாக வைங்க. நோன்புக்குள்ள போறதுக்கு முன்னால் இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார், வருப்ப அமலின் கபீரின் சுஸகிருஹு நிய்யா. எத்தனையோ பிரமாண்டமான செயல்கள், எத்தனையோ பிரமாண்டமான செயல்கள், அந்த செயல்கள் எல்லாம் எண்ணம் சிறுசாக இருந்ததால, எண்ணம் ஒழுங்கா இல்லாததால விஷயம் பெருச்சுதான். ஆனால் அதனுடைய எண்ணம் சிறுசின்றதால அல்லாஹ் அதை இழிவாக்கி போட்டான். என்ன பெண்ணாம் பெரிய மாடு அறுத்தார், எங்கட வீட்டில் எல்லாம் பேசிக்கொண்டாங்க, எங்கட ஹபி அறுத்தது மாடா யானை குட்டியாண்டு கேட்டாங்க. அவ்வளவு மாட்டார், அவ்வளவு பெரிய மாட்டை அறுத்தார். என்ன மற்றவங்களுக்குள்ள நான் செஞ்சதாக காட்டுவதற்காக சொல்லுவது, இதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆக ரமலானுக்கு போறதுக்கு முன்னால ஒரு மூமின் எண்ணத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குமோ எங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த உணர்வுகளுக்கு ஏற்றா போல, எண்ணங்களுக்கு ஏற்றா போல சக்தியை, வாய்ப்பை அல்லாஹ் தருவான். எத்தனை மிகப்பெரிய செயல்கள் நியத் ஒழுங்கில்லை என்று சொன்னால் அந்த செயல்கள் தரமற்று போய்விடும். சென்ற ரமலானில் குர்ஆன் ஓதுறதுல, முன்பின் சுன்னத்துக்கு தொழுகிறதுல, ஃபர்லு தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறதுல, ஏனையவைகள்ல பலகீனம் என்று சொன்னால் நான் நுழைகிற நேரம் வச்ச எண்ணத்தில் பிரச்சனை. இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார், மா அலஜிது ஷைஅன் அஷத் அலைய மின் நியதி. நான் அதாவது சிகிச்சை அளிப்பதற்கு சிரமப்பட்டதை போல என்ன ஏண்ட எண்ணத்தை ஒழுங்காக்குறதுக்கு நான் சிகிச்சை அளித்ததை போல வேற எதற்கு நான் முயற்சிக்கல்ல. ஏ தெரியுமா, அஷத்து அலையில் அன்னஹா தகல்லபு அலைய. ஏனென்று சொன்னால் ஏண்ட எண்ணம் அடிக்கடி புரண்டு கொண்டே இருக்கின்றது. சகோதரர்களே, ரமலான் ஒரு பள்ளிக்கூடம், ரமலான் ஒரு பயிற்சி கூடம், ரமலான் ஒரு பாசறை. முதலாவது செய்தி, எண்ணத்தை தூய்மையாக்கி வச்சுக்கொண்டு நோன்புக்குள்ள வாங்க. வந்துட்டீங்களா, ஆர்வம், அது மிக முக்கியம். ஆர்வத்தை நிர்வகிக்கிறது என்றால் என்ன? ஒரு அறிஞர் கேட்டாராம், இன்னும் 24 மணித்தியாலங்கள்ல நீங்க மௌத்தா போறீங்க, உங்களோட நிலைப்பாடு என்ன? இன்னும் 24 மணித்தியாலத்தில் நீங்க எல்லாரும் மௌத்தா போறீங்க, உங்களோட நிலைப்பாடு என்ன? கொஞ்சம் பேர் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் தௌபா செய்வேன், நான் மஸ்ஜிதோடு வந்துடுவேன், தர்மம் எல்லாம் செய்வேன், என் சொத்துக்களை ஒழுங்கா நேர்மையா பிரிப்பேன், நான் நிறைய தர்மங்கள் வாடி வழங்குவேன், அப்படி இப்படி நிறைய சொன்னாங்களாம். ஒருத்தர் சொன்னாராம், நான் பதற மாட்டேன், நான் ஹோபா போட்டு அப்படி ஓட மாட்டேன், வளமையா செய்கிற இபாதத்தை நான் செஞ்சு கொண்டு போவேன். உறவுகளை, இந்த இடத்தில் நான் பார்க்கணும் என்ன தெரியுமா, வளமையாக செய்கின்ற இபாதா அதை நான் அப்படியே செஞ்சுட்டு போவேன். இதுதான் இஸ்லாம். உறவுகளை, ரமலானுக்குண்டு வணங்குற, ரமலானுக்குண்டல்ல, ரமலான் என்பது சிறப்பான மாதம், இபாதத்துக்கள் செய்ய வேண்டிய மாதம். ஆர்வத்தை நிர்வகிக்கணும். ஆர்வத்தை நிர்வகிக்கிறேன்டால் ஜெயினப் ரலியல்லாஹு அவங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருந்தாங்க. ஏண்டு கேட்டாங்க, தஹஜ்ஜத்துக்கு எழும்புவேன், டயர்டான ஓடி போயிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொள்றது, கொஞ்சம் அப்படி இருக்கிறது, கலட்டி வீசிட்டாங்க. ஆர்வத்தை நிர்வகிக்கிறது மிக முக்கியம். அஹப்புல் அமால் இலல்லாஹ் அத்வமுஹா வைன் கல்ல. அமல்கள்ல, செயல்கள்ல, இபாதத்தில் அல்லாஹ்க்கு விருப்பமானது அள்ளி போட்டுக்கொண்டு நிறைய செய்யறதல்ல, கொஞ்சம் செஞ்சாலும் நிரந்தரமாக செய்யணும். வித்ரு 3 ரக்காத், குறைஞ்சது 3 ரக்காத் நான் வளமையா தொழுது வாரேன். ரமலான்ல நான் 11 தொழுகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 11 தொலைப்பைத்து சுபகம் விட்டால் 11 தொழுறதுக்கு வராங்க. இந்த பல பேர்களும் பார்க்கலாம், 2 மணிக்கு 2:30 மணிக்கு தொலை போடுவோமா, வந்து தொழுதாங்க, தொழுதுட்டு வீட்டுக்கு போனா 4 மணிக்கு வீட்டுக்கு போயாச்சு, 5:05க்கு பாங்கு, 4:10 15க்கு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, அப்படி கட்டில கொஞ்சம் படுத்தாச்சு, 2 மணி கிளம்பினார் இல்லையா, பாங்கு சத்தம் கேட்குது, வைஃபை தட்டி எழுப்புறா, ஏ பாங்கு சொல்லிட்டப்பா, சரி கொஞ்சம் போ. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பக்கத்தில் காமெண்ட் சொல்ற சத்தம் கேட்குது, ஐயோ கொஞ்சம் போ. இப்ப என்ன, 9 மணி கிளம்பி பதறிக்கொண்டு சுபஹ் தொழுறார். ஆர்வத்தை நிர்வகிக்கணும். ஏண்ட பொடிக்கு, ஏண்ட உடம்புக்கு முன்னேரத்தில் தொழுதால் தான் சாத்தியம். வயசு பைத்தாச்சு, எனக்கு கஷ்டமாயிருக்குது, எனக்கு நோய் இருக்குது, எனக்கு கஷ்டமாயிருக்குது, எனக்கு எழும்புற சிரமம். இப்ப என்ன, ஆர்வத்தை ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் உழு அளவு கடந்து போற ஆர்வமாக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, ஃபர்லு தொழுகையை விட்டுட்டு சுன்னாக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆர்வமாக இருக்கக்கூடாது. லிக்குல்லி அமலின் சிர்ரா வலிக்குல்லி சிர்ரத்தின் பத்ரா, ரசூலுல்லாஹ் சொல்றத பாருங்க. ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் உண்டு, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு. ஆர்வமா தான் வரும், ஆர்வமா வந்து சோர்வுல முடியுது. நீங்க ஹயாத்தோட இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை நோம்பு பிடிச்சால் சுபஹ்க்கு இந்த பள்ளியை நீங்க பார்ப்பீங்க, இதே கிரவுட்ல நீங்க பார்ப்பீங்க.
இதே கிரவுட்ல நீங்க பார்ப்பீங்க. ட்ரிப் வந்தவங்க யார் சரியா, பஸ்ஸுகள் அடிச்சிக்கிறா இல்லையே அப்படின்னு ஒரு முகத்தை அப்படி பாருங்க. எல்லாம் இதே முகங்கள், இதே ஊர் மக்கள், இதே முகங்கள், இப்படி தான் இருப்போம். ஏன் நாங்கள் ஃபஜ்ருக்கு வரல? பக்கத்து பள்ளிகளுக்கு போய் வந்த ஊரில் பள்ளிகள் இருக்கு, பல பள்ளிகள் இருக்கும். ஆனால் நினைச்சு பார்த்தால் இதில் முக்காவாசி அறவாசி சரி வரலாம். ஏன் நாங்கள் விடுறோம் என்று சொன்னால் ரமலானுக்கு நிறைகிறோம். 1ஆம் நோன்பு, 2ஆம் நோன்பு, 3ஆம் நோன்பு. வளமையாக சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு கொடுத்து பார்த்தால் சில பேர் வளமையில முன்னுக்கு நிற்பாங்க. அவங்க அப்படி தேடி பார்த்தா பயான் பண்ணுறதுக்கு எழுப்பி ஹம்து ஸலவாத் சொல்லி கொண்டு வளமையா வார மாமாவை காணலையே, வளமையா வார நானவை காணலையே பார்த்தா அவங்க பின்னுக்கு நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு முன்னுக்கு வராத அளவுக்கு ஆர்வம். இந்த ஆர்வத்தை நாங்கள் நிர்வகிக்கணும். எப்படின்னு சொன்னால் தொடராக போகிறதுக்கு நிர்வகிக்கணும். இப்போ என்ன நடக்கும் சொன்னால் நாளே பூரா அவரை காணல. எங்கேண்டு ரோட்டில் மட்டும் கேட்டால் தெரியவா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், கொஞ்சம் கஷ்டமாயிட்டேன், வர கிடைக்கல. திருப்பி கடைசி 10க்கு வரைஞ்சி கட்டி கொண்டு வரோம். கடைசியாக ஆர்வத்தை வைக்கிறோம். அந்த ஆர்வத்தை நாங்கள் இடையில விட்டுட்டு போகிற நிலைமையை பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் உண்டு, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு. ஃபைன்கான சாஹிபு சத்தத அவுகாரம். அந்த ஆர்வம் உள்ள மனிதர் நேர்மையாக, நெருக்கமாக, எல்லை மீறாம, அடிச்சு பிடிச்சு ஓடி வராம ஒழுங்காக அந்த ஆர்வத்தை நிர்வகிப்பாராக இருந்தால் ஃபர்ஜூஹு, அவருக்கு நல்லது நடக்கணும் என்று நானும் ஆசைப்படுறேன். எப்படி? அதாவது நீங்க பள்ளிக்கு ஜமாத்துக்கு வாரீங்க, டாய்லெட் போறதுக்கு தேவை ஒன்று இருக்குது, அவசியப்படுறீங்க, யூரின் பாஸ் பண்ணணும். இப்போ என்ன, ஜமாத் முக்கியம், ஓடி வந்து பிடிச்சி ஜமாத் அடைய தேவையில்லை. ஆர்வம் நிர்வகிக்கணும். இப்போ என்ன செய்யணும்? இல்லை, முதலாவது போய் யூரினை பாஸ் பண்ணி நிம்மதியாக வேலையை முடிச்சுட்டு வரணும். கிடைச்சா தொடரு, கிடைக்கலண்டா தனியா தொழில் எண்ணத்துக்கெல்லாம் கூலிய தரலாம். இங்க அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, நல்ல எண்ணத்தை வச்சு சத்தத அவகாரம், ஒழுங்காக, நேர்த்தியாக, நேர்மையாக, ஒழுங்காக நிர்வகிப்பாராக இருந்தால் நானும் அவருக்கு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, வைன் உஷீர இலைஹி பில் அஸாபி ஃபலா தஅதுஹு. சில பேர் வரைஞ்சு கட்டி கொண்டு வந்ததுக்கு பின்னால இப்படி தெரியுமா, இப்படி ஆளா, ரமலான் வந்தா 30 ஜுஸ் 4 முறை முடிச்சிடுவார், பள்ளியிலே தான் இப்படி விரல் நீட்டி பேசுகின்ற அளவுக்கு ஒருத்தர் வந்தால் ஃபலா தஅதுஹு, அந்த ஆளை நீங்க கணக்கில் எடுத்துட வேணாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்லாஸான இபாதா, ரமலானுக்குள்ள இபாதத்துக்குள்ள போட்டு போட வேண்டியது தேவை. இது ஒரு ஈமானிய பயிற்சி கூடம். ரமலானை நாங்கள் ஒழுங்காக திட்டமிடணும். ரமலானை திட்டமிட்ட ஒரு மூமிட்ட மிகப்பெரிய பண்புறவுகளே. ரமலானை திட்டமிட்டுன்றது மனிதன் பலகீனம், இயலாமை, தவறு செய்தல், பல்வேறுபட்ட குணங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறார். இதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ்லா அன் துதன்னிபு, நீங்க பாவம் செய்ய இல்லை என்றால் உங்களை அடிச்சிடுவான். ஒரு சமூகத்தை கொண்டு வருவான், பாவம் செய்வாங்க, செஞ்ச பாவத்துக்காக பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பாங்க. பாவம் செய்வாங்க, செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பாங்க. ரமலானே வருது, அடுத்த வருஷம் ரமலான்ல நான் இருப்பேனா இல்லையா தெரியா உறவுகளே? நீங்க இருப்பீங்களா இல்லையா தெரியா உறவுகளே? போன வருஷம் இருந்து எவ்வளவு பேர் நாங்கள் இழந்துட்டோம். எங்களோடு தோல் சேர்த்து கால் சேர்த்து நின்றவர்களை கொண்டு போய் அடக்கிட்டோம். அடுத்த வருஷம் என்ன நடக்குவாங்களோ உங்களை நடக்குவாங்களோ தெரியா. ஆனா ஒன்று உண்மை, ரமலான அடைஞ்சு ஆர்வத்தை நிர்வகிங்க, இஹ்லாஸோடு உள்ளுக்குவாங்க, நிய்யத் ஒழுங்கா வைங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் என்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு புனித மனிதனாக மாற போறேன். செஞ்ச விபச்சாரங்கள், எடுத்த களவுகள், கொடுத்த வாக்குறுதிகள், செஞ்ச பஞ்சமா பாதகங்கள் ஷிர்க் என்று சொன்னால் அனான சனா, வானத்து முகடு முட்டுற அளவுக்கு பாவம் செய் ஆதமுடைய மகனே. பிறகு என்ன நீ தௌபா ஏற்கின்ற ரப்பாக கண்டு எனக்கிட்ட நெருங்கி வா, ஓண்ட வானம் முட்டுகின்ற அளவுக்கு செஞ்ச பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவேன் என்று சொல்லக்கூடிய சிறப்பான மார்க்கத்தில் இருக்கிறோம். ரமலானுக்கு போங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வரகிம அன்ஃபு ரஜுல், 3 பேர் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் 3 பேர் சொன்னாங்க, வரகிம அன்ஃபு ரஜுல், ஒத்தண்ட மூக்க மண் கவட்டும், நசமா போட்டும், அழிஞ்சு போகட்டும் சொல்றோம், அழியட்டும். அவன் யார் தெரியுமா? தஹல அலைஹி ரமதான், நோன்பு அமல்ல நுழைஞ்சிச்சு. ரமலான் மாதத்தில் அவன் நுழைஞ்சிட்டான், வாழ்றான். மாத ஓட்டத்தில் சவ்வாதுல் கலாதுல் ஹஜ்ஜ முஹர்ரம் சஃபர் அப்படியே வந்து ரமலானுக்கு வந்துட்டான். ரமலானுக்கு வந்து சும்மன் சலஹ கப்ல அய்யுக்ஃபர லஹு, சுப்ஹானல்லாஹ், பாவமன்னிப்பு கேட்காமலே தௌபா செய்யாமலே ரமலான் அவனை விட்டு போயாச்சு, நாசமா போட்டுட்டாங்க. உறவுகளே, ரமல் என்றாலே பொசுக்குதல், கசுக்குதல், சாம்பலாக்குதல் அர்த்தம். அப்படின்னா என்ன? நான் செஞ்ச பாவ கரைகள்ல இருந்து என்ன ரமலான் தூய்மையாக்கணும். நான் கொண்ட ஈமான் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என்ன ஒரு காலம் நாங்கள் அகீதால தூய்மையான ஏகத்துவத்தில் சத்திய கொள்கையில் இல்லாத காலம் நான் இமாமாக நின்று செஞ்சிருக்கிறேன்.
மக்களை நோக்கி உட்கார்ந்து லைலிஹா லைலிஹா நஹாரிஹா பின்னுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, சிர்ரிஹா ஜஹ்ரிஹா, இரவில் செய்த பாவம், பகலில் செய்த பாவம், தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், துபுத்து இலைக்க உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். முழு நம்பிக்கை. அழுதாரு, அழ வச்சாரு. ஷேக் அழுதாரு, மக்கள் அழ வச்சாங்க, திருப்தியோட போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தௌபா கிடைச்சாச்சுடா, 27க்கு போன தௌபா கிடைச்சாச்சுடா. உறவுகளே, அந்த பிள்ளைகள் இல்லை நாங்க, அப்படிப்பட்டவங்க இல்லை நாங்க. செஞ்ச பாவங்களை முன்னுக்கு கொண்டு வாங்க. அல்லாஹ்க்கு மிக விருப்பமான ஒன்று தெரியுமா? அடியான் சாட்டி சொல்றது. சாட்டி சொல்றது. உங்களுக்கு அல்லாஹ் துனியா ஒவ்வொரு வகையில் தந்திருப்பான். யா அல்லாஹ், நான் சைனாக்கு போனேன், நான் ஜப்பானுக்கு போனேன், நான் இந்தோனேஷியாவுக்கு போனேன், நான் பங்களாதேஷுக்கு போனேன், நான் இங்கே போனேன், நான் அங்கே போனேன். நீ எனக்கு தந்த பொருளாதாரங்களுக்கு ஏற்ப நான் நிறைய ஹராம் செஞ்சிருக்கிறேன். உன்னை தவிர நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க, நல்லா நெருங்கி வாங்க, பின்னுக்குள்ள கைகாட்டு நெருங்கி வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு கேட்கப்படா. மிம்பர் மேடை கேறினா எதுவும் பேசலாம், தெரியும் தானே? முன்னுக்கு நல்லா நெருங்கி வாங்க, தொலைப்போக்கள் எடுத்து யோசிப்போம். உறவுகளே, என்ன ரப்பே, நான் செஞ்சது உனக்கு மட்டும்தான் தெரியும். முன்னிறுத்துங்க. ரமலான்ல இரவு பொழுதுகள் புனிதமானது, பகல் பொழுதுகள் கண்ணியமானது. இந்த இரவு பொழுதுகள் விளையாட்டுறதுக்கு அல்ல, வீணுக்கல்ல. இது கொஞ்ச நாள் 2 நாட்களாக இதுதான் பயம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துக்கு போனேன், மௌலவி எங்களோட ஊரில் ஃபுட்ஸல்ல ரமணான் முதலாவது நோம்பில் இருந்து 30 நாள் வரைக்கும் ஃபுல் புக்கிங் மௌலவி கிட்ட வாங்கலாம், இரவைக்கு புக்கிங். இது ஃபுட்ஸலே போகிற காலம் அல்ல தங்கங்கள், அங்கே வைத்து விளையாடுற காலம் அல்ல, அங்கே வைத்து வீணடிக்கிற காலம் அல்ல. நினைத்து பார்க்க முடியாத அருள் நிறைந்த மாதம். இதுவரைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணி இருக்கலாம், இந்த வருடம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஆரம்பத்தில் சொன்னேன், நிர்வகிங்க, ஆர்வத்தை நிர்வகிங்க, எண்ணத்தை தூய்மையாக்குங்க. ஏண்ட பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில நான் இந்த ரமலானுக்குள் போனால் நிச்சயமாக நான் மிகப்பெரிய நியாயக்காரன். இந்த ரமலான் முடிய ஒரு புனித மனிதனாக நாம் மாறணும். அது கொத்தர் சொல்லி ஆமீன் சொல்ற சமூகம் அல்ல, நானாக முன்னிறுத்தணும், நானாக கொண்டு வரணும். எப்ப அழுவீங்க தெரியுமா? அல்லாஹ் அருளை நினைங்க, கியாமத்தை நினைங்க, மௌத்து நிச்சயம் இடத்தை நினைங்க, சக்ராத் துன்பத்தை நினைங்க. ஏண்ட அனைத்தையும் விட்டுட்டு வெறும் கையோட போகத்தான் வேணும்ன்றதை நினைங்க. அப்படியே உட்காருங்க, தனிமையில் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் செஞ்ச பாவங்களை கொண்டு வாங்க. விக்கி அழுவீங்க, விம்மி அழுவீங்க, கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும், கையை தூக்குவீங்க, அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். அழுகை, நீங்கள் விட்ட கண்ணீர் துளிகள் நிச்சயம் என்று சொன்னால், உண்மை என்று சொன்னால், நிச்சயமாக இந்த ரமலான்ல அதை நாங்கள் செய்யலை என்று சொன்னால், நிச்சயமாக சகோதரர்களே இந்த ரமலான் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்காது. முதலாவதே சொல்லிக்கொள்றது, ஆர்வத்தை நிர்வகிக்கிறது, இஹ்லாஸோடு நுழைகிறது, கட்டாயமாக என்ற பாவங்கள் மன்னிக்கப்படணும் நினைக்கிறது. என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அவன் கஃபூர், அவன் ரஹீம், அவன் வதூத், அவன் அன்பு மிக்கவன், கருணை மிக்கவன், இரக்க சிந்தையுடையவன், மன்னிக்க கூடியவன், மன்னித்தே தீருவான். ரமலான் என்ன மாற்றிக்கொள்றதுக்கு சந்தர்ப்பம் தெரியுமா? என்ன மாற்றிக்கொள்றது சந்தர்ப்பம்? கஞ்சா அடிக்கிறீங்களா, ஹெரோயினா, குடுவா, அபினா, பீடாவா, மாவவா, சாதாவா, பாக்கா, போயிலையா, வெத்திலையா, அல்லது சிகரெட்டா? எத்தனை மணித்தால் நின்றீங்க? எத்தனை மணித்தால் நின்றீங்க? கிட்டத்தட்ட 5 மணியில இருந்து மாலை 6:20-25 வரைக்கும் நின்றோம். 11 மணித்தியாலம், 10 மணித்தியாலம், 12 மணித்தியாலம். எப்படி நின்றோம்? பச்சை தண்ணி சொட்டை எடுக்கல, வீட்டில் தனியத்தான் இருந்தீங்க. ஃப்ரிட்ஜை திறந்தால் கணக்கு வழக்கு காட்ட தேவையில்லை, அவ்வளவு இருக்குது. முன்கதை மூடி பின்கதை மூடினால் பறக்கத்தா தின்னலாம். தின்னலையே, சாப்பிடலையே. உன் நெருக்கமான ஃப்ரெண்டு இந்த மாதிரி நேரத்தில் பெரிய ஒரு கிளாஸில் உங்களுக்கு மிக விருப்பப்பட கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்தான், குடின்னு சொன்னார். வேணாம், அட குடிடா, நானும் நீங்கள் மட்டும்தான், நான் யார்கிட்ட சொல்ல போறல, பைத்தியம் தூக்கி வீசுடா, இஃப்தாரு புறவு கொண்டு வா பார்க்கிறேன், மிகப்பெரிய முழுக்கோழி பிரியாணி, வேணாம். உறவுகளே, பண்பட்டோம் 11 மணித்தியாலம், 12 மணித்தியாலம் பண்பட்டோம். சிகரெட் குடிக்கல, பீடா மாவாக்கு போகல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஈச்சப்பழத்தை வாயில வச்சோம், தண்ணியை குடிச்சோம், கஞ்சில 2 மடர் எடுத்தோம். அடுத்தது என்ன? சிக்கரை பத்தி அந்த ஸ்பீடா விட்டதெல்லாம் கலா செய்கிறான். வெத்தில பார்க்க போட்டு திண்டு அதை கொஞ்சம் விட்டு இப்பதான் வெறுத்து போடு, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாயிக்குது. என்ன உறவுகளே, இஸ்லாம் திருந்துறதுக்கு சந்தர்ப்பத்தை தருது. ஒரு வரலாறு உங்களுக்கு இதுக்கு முந்தைய சொல்லி இருக்கிறேன். வரலாற்றில் வருகிறார் ஒரு மனிதர், அபு மெஹ்சன் அல் அசதி அல்லது அபு மெஹ்சன் அல் சக்கபின்னு வரலாறு சொல்லுது. சக்கஃபி அசதி, ரைட். இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், ஒரு நபித்தோழர். அவற்றின் ஒரே ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நேசித்தார், ரசூலை நேசித்தார், மர்மையை நேசித்தார், அகீதாவில் தூய்மையாக இருந்தார். அவரு 5 நேர ஜமாத்துக்கு வருவார், போர்க்களங்களில் கலந்து கொண்டார், சாராயம் குடித்துக் கொண்டிருந்தார்.
ரசூல்ல பல தடவை சொன்னார், அவருக்கு மாத்தேலா, பல சந்தர்ப்பங்கள் மாத்தேலா. ஜமாத்துக்கு வந்து நிற்கிற கம்மண்ட் அடிக்கிற நாத்தம் வாசம் உடோணும் என்றார், விடமாட்டார், ஹத்து வாங்கினார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் யோசித்தார், என்ன செய்யலாம், ஏன் இருந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, ஹத்து வாங்குறாரு, திருந்துறாரு, என்ன நடக்குது, இப்படி யோசிக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு வேற ஏதாவது யோசிச்சிருவார் நட்சத்தில் மதீனா விட்டு ஓடினார் காதிசியாக்கு போய்ச்சிட்டார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு லெட்டர் எழுதினாங்க, சயீத் இப்னு அபி வக்காஸ், அவர் தான் அங்கே அமீர், காதிசியாக்கு அமீர் சயீத் இப்னு அபி வக்காஸ். சயீத் இப்னு அபி வக்காஸே அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடிய நல்ல அரும் பண்புகள் கொண்ட போர்க்களங்கள் பலதில் நுழைந்த சிறந்த நபித்தோழர், ஆனால் குடிக்கிறாரே, அவர் அங்கு வந்திருக்கிறார், கைது செய்து வீட்டுக்கு காவலில் வையும். டேர்னிங் பாயிண்ட், ஒரு மனுஷன் மாறுறதுக்குள்ள சந்தர்ப்பம் எங்கன்னு தெரியா, அது ரமலானாக இருக்கட்டுமே, இது ரமலானாக இருக்கட்டுமே. அது காதிசியாவுக்கு போயாச்சு, அவர் கைது செய்யப்பட்டு வீட்டுக்கு ஆள் வைக்கப்படுறார். காதிசியா யுத்தம் இஸ்லாமிய வரலாற்று மிக முக்கியமான யுத்தம். எல்லாரும் யுத்த காலத்துக்கு போயாச்சு. அபு மிஸ்ர் அல்-அஸதி மட்டும் தனிமைப்படுகிறார், யோசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அடிச்சாரு, பானமிண்டாரு, அபூபக்கரும் பானமிண்டாரு, உமரும் அதுக்கு தம் யோசித்தார் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் எனக்கு இந்த கெட்ட பழக்கம், ஏன் சாராயம் குடிக்கிறேன், என்ன நான் மாற்றக்கூடாதா, நான் மாறத்தானே வேணும். தாயே, அந்த வீட்டுக்கு இருக்கிற பெண்ணை அழைத்தார், தாயே என்ன கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணி மன்னிச்சுக்கோ, என் கையை அவிழ்த்து விடு, எனக்கு ஒரு இரும்பு கவசத்தா, போர் கவசத்தா, எனக்கு ஒரு குதிரையத்தா, எனக்கு ஒரு வாழத்தா, நான் போறேன். திரும்பி வந்தால் அல்லாஹ்வே சத்தியம் என்ன நம்பு, நான் வந்து விலங்க போட்டுக்கொள்வேன், என்ன காதிசியாக்கு அனுப்பி வைண்டா. நம்பினா அவிழ்த்து விட்டான், கேட்ட பொருள்களை கொடுத்தார், அணிந்து கொண்டு போர்க்களத்துக்கு போனார், பல தலைகளை வெட்டி சாய்த்தார், வெற்றி வாகை சூடி சொன்னது போன்று வந்து அமர்ந்து கொண்டார். போர்க்களம் முடிஞ்சு தலைவர் வருகிறார், என்ன நடப்பு, என்ன செய்தி, எப்படி யுத்த நிலவரங்கள், வெற்றி என்ற அமோகமான வெற்றி. லவ்லம் யஹ்பிஸ் அபு மிஹ்சன் அஸ்-ஸகஃபி, அபு மிஹ்சன் அஸதி மட்டும் கைது செய்யப்படலண்டா இவர் தான் அங்க வந்தேன்னு நினைச்சிருப்பேன். இவரை மாதிரியே ஒருவர் வந்தார், பயங்கரமான வெற்றி என்று சொன்ன நேரம் அவர் தான் அங்கு வந்தார். சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு கிட்ட வந்தாங்க. பிமா அக்ரமக்கல்லாஹு அஸ்ஸ வஜல், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தினான், உன்ட லெவல் வேற லெவல்டா, நீ உன்ட அந்தஸ்து வேற, உன்ட தன்மை வேற, ஒரு போர்க்களம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு தகுதியாக அல்லாஹ் உன்னை தூக்கினான். இதற்கு பிறகு நீ குடிக்கிறண்டா குடி, மாறண்டா மாறே, திருந்துறண்டா திருந்து, உன்னை நான் அவிழ்த்து விடுகிறேன். எழுந்தார், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான், இனி நான் குடிக்க மாட்டேன் என்று சபதமிட்டார் என்ற வரலாறு. ரமலானுக்குள்ள நுழைகின்ற மூமின் தௌபா செய்யுங்க, பாவங்களின் விமோசனம் பெறுங்க, இருக்கிற கெட்ட பழக்கத்தை தூக்கி வீசுங்க. ரமலான் போதுமானது. படம் பார்க்கிறோமா, பாட்டு கேட்கிறோமா, யூடியூப்ல சீரழிறோமா, ஃபேஸ்புக்ல நிக்கிறோமா, வாட்ஸ்அப்ல ஆபாசமா சட் பண்றோமா, நிறுத்தலாமே. நோன்பு உண்டாலே சட் பண்ண எடுக்க போக்கலே நான் நோன்பு, யூடியூபுக்கு போற, ஃபேஸ்புக்கு போறோம், ஒரு ஆபாசம், நான் நோன்பு வரோனும், வந்தா தான் நோன்பு. டவுன்லோடுக்கு போட்டு பகலெல்லாம் பார்த்துட்டு கஞ்சடிக்கிறதுக்கு வந்துட்டு ஓடி போய்த்து மீதியை பார்த்துட்டு பாங்கு சொல்ல போக்கல அல்லா டைம் போனது விளங்கலி. நோன்பல்ல, நோன்பு என்பது புனிதமான உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அநியாயம். ரமலானுக்கு நுழைகின்ற மூமின், நாளை நுழைந்து விடுவோமா, இன்னும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ரமலானுக்கு நுழைகின்ற மூமின் இபாதத் எனக்கு இருக்கணும். சுவர் பண்ணேலுமா, யாருக்கு சரி, உங்களை பெத்த வாப்பவோட உங்களுக்குள்ள உறவு என்ன, உங்களை பெத்த உம்மவோட உங்களுக்குள்ள உறவு என்ன, உங்களோட ரத்த உறவு, மற்றதை விடுங்க, ரத்த உறவு எது? ரத்த உறவு என் உம்மா, என் வாப்பா, என் உம்மம்மா, என் வாப்பம்மா, என் அப்பா, என் வாப்பம் அப்பப்பா, என் வாப்பம்மா, என் சாட்சி பெரியம்மா மாமா, என் சாச்சா பெரியப்பா மாமி, இது ரத்த உறவு. நான் போட்டுறவன், எனக்குரிய மனைவி எனக்கு சாய்ஸ் பண்ணலாம், நான் கட்ட போற வீட்டை எனக்கு சாய்ஸ் பண்ணலாம், நான் படிக்க போற பாடசாலைக்கு சாய்ஸ் பண்ணலாம், நான் செய்ய போற தொழில் எனக்கு சாய்ஸ் பண்ணலாம். எதை சாய்ஸ் பண்ணல? என் உம்மா சாய்ஸ் பண்ணல, வாப்பா ஏலா, சாட்சி ஏலா, பெரியம்மா ஏலா, மாமா ஏலா, சாச்சா ஏலா, பெரியப்பா ஏலா, மாமி ஏலா. அல்லாஹ் போட்ட உறவு. இந்த ரத்த உறவுக்குள்ள உங்களோட உறவு பாலம் எப்படி இருக்கு பார்த்து கொண்டு ரமலானுக்குள்ள வாங்க. பாப்பாவும் மகனும் ஜெம்ம பகன்ற பகை, ஹயாத்து முகத்தும் இல்லாத பகை, பாப்பட முகத்தை மகன், மகண்ட முகத்தை பாப்பா பார்க்காத பகை. பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு வயசாளி வாராரு, என்ன தெரியுமா, மகன், என் மகன் 350 ரூபாயோட பார்சல் 3000 போடுறான், எனக்கு ஒரு பார்சல் வாங்கித்தார் ராஜா ஆண்டார். பல வருடங்களுக்கு முன்னால். ஏமா இல்லை, பேசுகிறான் இல்லை, வீட்டுக்கு வாரான் இல்லை,
வைஃப் நோயாளியா கட்டிலோட போய்த்தா சொல்லிட்டு சொன்னாரு 3000 வெள்ளம் 30,000 பார்சல் போடுறதுக்கு என்ன பிரயோசனம் என்று கேட்டார். பெத்த வாப்பாவோட உனக்கு பகையாக இருந்து ரமலானுக்குள்ள எப்படி கால் பதிப்பாய்? மௌலவி சொல்றார் இஸ்தவு இஸ்தகீமு சஃப நேரான இல்லைங்க, காலோட காலை சேருங்க, தோளோட தோலை சேருங்க, எல்லாம் சேர்த்து நின்றுட்டாரு. இன்றைக்கு சுஜூதுக்கு போற கத்தி அழுவுறதான், இன்ஷா அல்லாஹ் சுஜூதுக்கு போற விம்மி அழுவுற தௌபா செய்யற தச்சைகளா இப்படி பார்த்தாரு. பார்த்தா பாப்பட தம்பி சாச்சா இந்த நரக ஜாதியோட ஆயிக்கிறேன், இந்த இலக்கு ஜாதியோட ஆயிக்கிறேன், அப்படியே இந்த காரி கொண்டு அப்படியே சுத்தி போய் துப்பிட்டு வந்து வேற யாருக்கோ பக்கத்தில் நிற்கிறார். அடே ஓண்ட வாப்பட தம்பி ரத்த உறவு, இன்னும் இடுப்புக்குள்ள கையை போட்டு நெருங்குக சாத்தான்னு சொல்லி தட்டி கொடுத்து சேர வேண்டிய உறவு, இந்த உறவை விட்டுட்டு சுத்தி வந்து வேற எங்கேயோ நிற்கிறாய். ஓண்ட உள்ள தூய்மை இல்லாம எப்படி ரமலானுக்குள் வருவாய்? ரமலானுக்குள் வருகின்ற நேரம் முஃப்லிஸ் யாரு? வங்களத்துக்காரன் யாரு? செஞ்சு செஞ்சு சொர்க்கத்துக்கு போக ரெடி. ஒருத்தர் வருவாரே அல்லாஹ் அறிஞ்சவன், இப்ப சொர்க்கத்துக்கு போறார், ஓடி வாரா, விட மாட்டேன், ஏசினான் அடித்தான் புடித்தான் செஞ்சான் அதெல்லாம் அப்படியா? அவ்வளோ நன்மைகளையும் அவனுக்கு போட்டு அவன் பாவங்களை இவனுக்கு போட்டு நரகத்துக்கு போக வேண்டிய சொர்க்கத்துக்கு போறான், சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நரகத்துக்கு போறான். ரமலான் இபாதத் நோக்கம் அல்ல உறவுகளே, இபாதத்துக்கு முன்னர் செய்கிற இபாதத் எனக்காண்டு கணிச்சு கொண்டு போங்க. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நல்ல முறை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ரமலான் உங்களோட வாழ்க்கையில ஏண்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரும் என்று சொன்னால் இந்த ரமலானுக்குள்ள நுழைவதற்கு முன்னால் உள தூய்மையோடு நுழைங்க. இபாதத் செய்வதற்கு முன்னால் இரத்த உறவுகளை பேணிக்கொண்டு நுழைங்க. அதற்கு பின்னால் இந்த ரமலானுக்கு போனால் தௌபாவை முக்கியமான டார்கெட்டா வைங்க. நான் இன்ஷா அல்லாஹ் கேட்கிறதான், என் பாவங்கள் எல்லாம் படைச்சவன் நான் முறையிடுறதான், அவன் நிச்சயமா என்ன மன்னித்தே தீருவான். நீ என்ன மன்னிச்சுத்தான் ஆகணும் என்று சொல்லி கேட்கணும். மன்னி ரஹ்மானே மன்னிச்சுத்தான் ஆகணும், நீ மன்னிக்கலன்னா என்ன மன்னிக்க யாரும் இல்லை, நீ தான் என்ன மன்னிக்கிறப்பே என்ன மன்னிச்சுட்டு அந்த உணர்வோடு ரமலானுக்களை கால்பாதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உறவுகளே, இந்த ரமலான் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் கண்ணியத்தை, உயர்வை, மரியாதை, அந்தஸ்தை தர வேண்டும் என்று சொன்னால் ரமலானுக்குரிய நேர சூழ்ச்சி முக்கியமானது. ஷெட்யூல் போடுங்க, திட்டமிடுங்க. இளைஞர்களுக்கு விழித்து சொல்லுகின்றேன், சொல்றது மட்டும்தான் எங்களோட கடமை. எங்கெங்கோ இல்லை எல்லாம் இருந்து ஜாமி தௌஹீதே தேடி வராங்க தெரியுமா? அரை மணித்தியாலம் கிடைச்சாலும் பறக்கத்தா கிடைக்குது, எல்லாரும் வெளியில் பேசிக்கொள்றாங்க. உறவுகளே, இது ரசிகர் மன்றம் அல்ல, இது என்ன, அது அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குற ஆற்றல். அதாவது அவன் எப்படி பயன்படுத்துகிறான் அதுக்குரிய கூலி அல்லாட்ட பெற்றுக்கொள்வான். உறவுகளே, நாங்கள் வாரது ஒரு மின்பர் மேடை ஊடாக நான் மாறணும், எனக்குள்ளெல்லாம் மாற்றத்தை தரணும். என்னால் மாற முடியும், என்னால் மாற முடியும். பணத்தை பெற்றிருக்கிற எத்தனையோ பேர் ஹராத்தில் போகின்ற நிலைமையை பார்க்கிறோம். உறவுகளே, இது சந்தர்ப்பம் இல்லையா? நீங்க அல்லாஹ் சொல்றானே ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாத்திஹிம் ஹஸனாத், அவங்க செஞ்ச அவ்வளோ பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி போட்டுடுறேன். செஞ்ச விபச்சாரம், எடுத்த களவு, கொடுத்த வட்டி, செஞ்ச அவ்வளோத்தையும் நன்மைகளாக போட்டுடுறேன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் ரமலான வெறுமனே கஞ்சி கொடுக்க போறேன், பார்சல் கொடுக்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அது மட்டுமல்ல உறவுகளே. ரமலானுக்குள்ள போன இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், நான் ஹாயிலாக சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன், ஏண்ட மடியில சாய்ந்து ஒரு நபிகளால் குர்ஆன் ஓதுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வீட்டுக்குள்ள ஜனாதா போட்டு படுத்திருப்பேன், மையத்து மாதிரி படுத்திருப்பேன், என்ன நோக்கி ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, நான் காலை நீட்டுவேன், காலை ரசூலுல்லாஹ் குத்திடுவாங்கன்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி எவ்வளவு பார்க்குறோம் தெரியுமா? மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, நான் பக்கத்தில் இருப்பேன், சுஜூதுக்கு போயிருந்தேன், ரசூலுல்லாஹ் ஆடை என்ற மேல படும் என்ற செய்திகள் நிறைய 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 நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாள் மிக முக்கியமானது. அது மட்டும் டாக்கெட் அல்ல, முழு 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 ரமலானும் இன்ஷா அல்லாஹ் நான் இபாதத் செய்ய போறேன். நம் முன்னவர்களோட வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சு வந்த கிளாஸுகள் எல்லாம் நிப்பட்டினாங்களாம், ரமலானுக்கு செய்கிறல்ல. இது எனக்கு தேடுற மாதம், இது நான் எனக்கு தேடுற மாதம். இந்த உணர்வு வரணும் உறவுகளே, இந்த சிந்தனைகள்கிட்ட வரணும். இபாதத் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளுக்கு ஏற்ப முடியுமான வரைக்கும் இபாதத்தில் போட்டி போடுங்க, முங்கி போங்க, ஆண்டு போங்க. 83 வருஷங்கள் செஞ்ச இபாதத்து ஒரு நைட்டில் கிடச்சி மௌத்தா பேசிடுவோமே. உங்களுக்கு 20 வயசுல 83 வருஷம் செஞ்ச இபாதத் ஒரு 20 வயசுல கிடச்சிச்சு, நிம்மதியாக மௌத்தா போகலாம் உறவுகளே, நிம்மதியாக மௌத்தா போகலாம். 83 வயசு ஆகுது, ஒரு இடத்துக்கு எதுவுமே கிடைக்கல, கிடைக்க முயற்சிக்கவும் இல்லை என்றால் மிகப்பெரிய நியாயம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச்சு என்னையும் கேட்டங்களையும் அடைய போகும் இந்த ரமலான் ஏண்ட வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ரமலான் இதுவரைக்கும் அடையலன்ற
அந்த உணர்வோடு அடையக்கூடிய ரமலானாகவும், அதுக்குள் நுழைந்தால் முடியுமான வரை சக்திக்குட்பட்ட வரை நல்ல அமல்களில் போட்டி போடக்கூடிய ரமலானாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கர்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்டவங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, திகாரி மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஜாமி தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் தூய்மையான அகீதாவையும் பேசக்கூடிய இந்த மஸ்ஜித் இன்று அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் கற்பனை கூட பண்ணாத நிலைமையில் அல்லாஹ் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கொஞ்சம் பின்தள்ளி போனால், என் சிந்தனை ஒரு 25 வருடங்கள் பின்னுக்கு கொண்டு போனால், அல்லாஹ் அருள் செய்யட்டும். பழைய உறவுகள் மௌத்து வரைக்கும் கியாமம் வரைக்கும் நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த மஸ்ஜித் இந்த அளவுக்கு வருவதற்கு பாடுபட்டவர் தியாகிகள் இந்த பூமியிலே வாழுகின்றார்கள். சில பேர் மரணத்திலும் இருக்கலாம். அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து வைக்க வேண்டும். நாம் என்றைக்கும் வரலாற்றில் அல்லாஹ் அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகை கடைசி வரைக்கும் மறக்கவில்லை. சாப்பாடாக்கினால், ஒரு ஆட்டை அறுத்தால், உணவு கொடுக்கிற நேரம் இதை ஹதீஜாட தோழிகளுக்கு கொடுத்துட்டு வாண்டு அடுப்புவார்கள். பழையது தான். அவர்கள் போட்ட அந்த ரோட்டில் நாங்கள் போகிறோம். இன்றைக்கி நாங்கள் கத்தி பேசுகிறோம், உருக்கமாக பேசுகிறோம். அதுக்கு பின்னால் அடி வாங்கியவர்கள் பலர், ரத்தம் சிந்தியவர்கள் பலர், உயிர் கொடுத்தவர்கள் பலர். இந்த மஸ்ஜித் வாரத்துக்கு முன்னால் கோமா நிலைமைக்கு சென்றவர்கள் வேண்டுமா? வீடு வாசல் இழந்தவர்கள் வேண்டுமா? சொத்து செல்வங்கள் இழந்தவர்கள் வேண்டுமா? பொருளாதாரத்தில் இழந்தவர்கள் வேண்டுமா? ஒரு சகோதர வாகனத்தை கொண்டு வந்து அடிப்பார். ஏறுங்க, எல்லாரும் நான் சேர்ந்து இருக்கிறேன். ஏறு, எங்கே போகிறதே தெரியா, ஏறிக்கொண்டு தான் டிஸ்கஸிங் போகிறது, பேசுகிறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கொஞ்சம் தொட்டு சொல்கிற உறவுகளே, இந்த அளவுக்கு வந்துட்டோம் பாருங்க. இதுக்கு பின்னால் எல்லாரும் போவோம். எல்லாரும் போய் சந்தோஷங்களும் கவலைகள் பல நடந்திருக்கும் உறவுகளே. ஆரம்ப கால வரலாறை திருப்பி பார்த்தோம் என்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடி வாங்கியவர்கள், உதை வாங்கியவர்கள், விரல்கள் உடைக்கப்பட்டவர்கள், கோமா நிலைமைக்கு சென்றவர்கள், குடும்பங்களை இழந்தவர்கள், நகை நட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வச்சுட்டு என்ன காணி எடுத்தார்தா திருப்பி கிடைக்கவும் முடியும், கிடைக்காம போக முடியும். கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்த சிறந்த தியாகிகள் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னால் பல நிர்வாகங்கள் மாறி 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 குர்ஆன் சொன்னால் எந்த மாற்றமும் இல்லாமல் எங்களோட பள்ளி வாசல் இந்த அளவுக்கு வந்தாச்சு. உறவுகளே, இந்த நேரத்தை உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன், இல்லை மறந்து விடாதீர்கள். இன்று வரைக்கும் உதவுகின்ற நிறைய உள்ளங்களை நான் பார்க்கிறேன். மன்பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் பனல்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை கட்டினால் சொர்க்கத்தில் மாளிகையை கட்டுறான். சகோதரர்களே, புறா கூட்டின் அளவுன்னு ஒரு ஹதீஸ் கதாத். புறா கூண்டின் அளவுக்கு, புறா கூட்டில் என்ன செய்யலாம்? 2 விரலை விட்டு திருப்பேனுமா? சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு வாரத்துக்கு அல்லாஹ் அருளுக்கு பின்னால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வியர்வைகள் இதில் இருக்குது, உங்கள் ஒவ்வொருத்தருடைய தியாகங்கள் இருக்குது, உங்கள் ஒவ்வொருத்தருடைய 50 ரூபா சரி இருக்குது. நாங்கள் மறக்கல. யாரெல்லாம் உதவினார்களோ, உதவோன்னு நினைச்சு உதவக்கூடிய நிலைமை யாருக்கெல்லாம் வரலையோ, உதவோனும் ஆனால் சந்தர்ப்பம் அமையல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கூறிய தரட்டும். இந்த நேரத்தில் எங்களோட பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் புனர் நிர்மாண பணிகள் பெரும்பாலும் முடிவுற்ற நிலைமையில் உங்கள் எல்லாருடைய உதவியால் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா போடும் அல்ஹம்துலில்லாஹ். ஏசி பொறுத்து தரப்பட்டிருக்குது. எந்தெந்த எண்ணங்களை மனதில் கொண்டு எந்தெந்த உறவுகள் செய்கிறாங்களோ அந்தந்த எண்ணங்கள் எல்லாம் பொருந்து கொள்ளட்டும். மரணித்து போன மன்னரைகள்லாம் சூட பூஞ்சொருகளாக ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹு தாலா தொடர்ந்தும் இந்த நல்ல பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து வைக்கட்டும். சகோதரர்களே, இந்த பள்ளி இந்த மட்டுக்கு நான் வந்துட்டோமா? தொடர்ந்து நடக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, அழைப்பு பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ரமலான டார்கெட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் எங்களோடு ஒரு மாதம் நிற்கிறதுக்காக குடும்ப சகிதம் வர இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய ஏற்பாடுகள் நிர்வாக சகோதரர்கள் செய்து விட்டார்கள். ஒரு மாதம் எங்களோடு நிற்க போகிறார். ஒவ்வொரு திங்கள் வியாழன் பெண்களுக்குரிய தஃப்சீர் வகுப்பு போடப்பட்டிருக்குது. காலையில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு உங்களோட மனைவா நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. சனி ஞாயிறு தினங்களில் பாய்ஸுகளுக்கு வேறு கேர்ள்ஸுகளுக்கு வேறு கிளாஸ் அமைப்புகள் போடப்பட்டிருக்கு. கட்டாயம் அனுப்பி வைங்க. அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும், எங்களோட பள்ளி வாசலில் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் மദ്രஸா நடக்குது. 60 பிள்ளைகளோடு ஆரம்பித்தோம். 230 பிள்ளைகள் மன்னிக்கோணும். அதுக்கு பிறகு இன்னமும் வந்து கொண்டு தான் எங்களுக்கு இடப்பற்றா கூட மட்டுமில்லை, நிறைய பிரச்சனைகளால் அப்படியே இஷ்டம் பண்ணி வச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குறுகிய வளர்ச்சிக்குள்ள ஹிஃபுல் மദ്രஸா வேறு, கேர்ள்ஸ் பிரிவு வேறு, பாய்ஸ் பிரிவு வேறு, நேசரி பிரிவு வேறு, ஒரு அழகான முறையில் எங்களோட ஜாமி தௌஹீத் பள்ளிவாசல் நிர்வாகத்தினூடாக சிறந்த முறையில் மദ്രஸா ஒன்று நடக்குது. இதை சொல்கிறேன்னு சொன்னால் உதவி உங்களோட உள்ளங்களுக்கு எங்கடா தூக்கி கொடுத்தோம், எங்கடா நான் கொடுத்துட்டு அநியாயம் வைக்கிறோமே யாரும் யோசி
காசு தேவையில்லை, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சரமும் வல்லாஹி 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 நல்ல முறையில் போய்கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய மாளிகையை பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு அழகாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு ஏசி போட்டு தொழக்கூடிய அளவுக்கு எல்லா பரக்கத்தும் வந்தாச்சு. இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே என்ன தெரியுமா? எங்களோட பள்ளி வாசலில் கட்டாயமாக நடக்கின்ற மார்க்க நிகழ்ச்சிகளில் பங்கு கொடுங்க, கலந்துக்கங்க, குடும்ப சகிதம் வாங்க. 5 நேர தொழுகைக்கும் வரலாம். பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு பெண்களுக்கும் ஒரு மஸ்ஜித் இங்கே இருக்குது, யாருக்கும் தடுக்க அதிகாரம் இல்லை. இந்த நாங்கள் போட்டுக்கிற கேட்டின் அது பெண்களுக்குரியதுதான். ஆகவே தொடர்ந்து உங்களோட உதவிகள் மஸ்ஜிதுக்காக மദ്രஸாவுக்காக தொடர்ந்து செஞ்சு கொண்டிருங்க. உங்களோட மீசான் அல்லாஹ் கனமாக்கி வைக்கட்டும். உதவி உறவுகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளட்டும். நிர்வாக சார்பாக மனமாண்ட நன்றிகளை திஹாரி மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எந்த முடுக்கில் இருந்தெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்காக உதவிகள் செய்தார்களோ அது ஒரு சதமும் வீண் போகாத நிலைமையில் வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. கையால் போட்டு செய்கின்றவர்களே தவிர அடித்து கொண்டு போகிற அந்த நிர்வாகமாக இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். அல்லாஹ் எங்களோட பணிகளை புரிந்து கொள்ளட்டும். மலரப்போகும் இந்த ரமலான நல்ல முறையில் சந்தித்து அதனுடைய எல்லா வகையான சிறப்புகளையும் பெற்று உயர்ந்த பாக்கியங்களை பெற்று லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான இரவை பெற்று தர்மங்கள் பல செய்து நல்ல பணிகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அளப்பரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடியவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஆக்கி எங்களுடைய பாவங்களையும் எங்களை பெற்றோருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து எங்களுடைய பெற்றோருடைய மன்னரைகள் யாரெல்லாம் மன்னரையில் வாழ்கின்றார்களோ அவருடைய கபரை அல்லாஹ் சூன பூஞ்சோலையாக ஆக்கி ஒளியேற்றி செழிப்பாக்கி சிறப்பாக்கி நபிமார்கள் சாலிங்கள் சுஹதாக்கள் நல்லடியார்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியேறி இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் அந்த மன்னரையில் வாழுகின்ற நம் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி வைக்கட்டும். அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட நல்லடியார்களில் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.